70வது கேள்வியில் வரும். இந்த 70வது கேள்வியில் பென்சீன் ஒன்று தந்திக்கிறாங்க. இந்த பென்சீன்லேருந்து இந்த விளைவை தொகுக்கணும். சரி, அந்த மாற்றிட்ட நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் எங்களுக்கு பாருங்கள், இந்த விளைவுகளை 3 புரோமின் பிரதியிடப்பட்டிருக்குது ஓத்தோ பரா தானங்களில். ஸோ இந்த விளைவை கண்டது, அதாவது 3 புரோமின் பிரதியிடப்பட்ட ஒரு தாக்கம் வரணும் என்றால் அது ஒரு ஃபீனோலாக இருக்கணும். ஒரு ஃபீனோல் அல்லது எனிலீன். ஃபீனோல் அல்லது எனிலீனுக்கு இந்த 2 சேர்வைக்கு Br2 நீர் போட்டால் தான் ஃபீனோல் அல்லது எனிலீன்ல முப்ரோமோ பிரதியீடு நடக்கும். சரியா, இது ஃபீனோல் ஆகிக்கலாம் அல்லது எனிலீன் ஒரு விளைவாக இருக்கலாம். சரியா, இந்த ஐடியா இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம 2 மெத்தட்ல இந்த கேள்வி செய்யலாம். நான் V1 கீழே முதலாக போடுறேன். V1 கீழே இந்த கேள்வியை முதலாக கொண்டு போகும். ஸோ இந்த மாற்றீடுல இடையில ஏதாவது ஒரு ஸ்டெப்ல இதே மாதிரி ஒரு ஐடியா வரணும். ஸோ ஃபீனோல் ஆகிக்கலாம் அல்லது எனிலீன் ஆகிக்கலாம். எனிலீன் அல்லது ஃபீனோலுக்கு Br2 நீர் போட்டு முப்ரோமோ பிரதியீடு ஒன்று இந்த மாற்றீடுல நடைபெற்று. சரியா, இந்த ஐடியாவுக்கு நாங்கள் வரணும். நான் அடிச்சு விடுறேன். இப்போ பாருங்க, நான் எப்போவுமே ஒரு மாற்றீடு செய்யும் போது இந்த போல விளைவுன்னு தான் அதை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். முதல்ல பாருங்க, இந்த இடத்துல ஒரு NH2 தொகுதி இருக்குது. இந்த NH2 தொகுதி எதுல இருந்து இருக்கலாம்னு நான் ஊகிக்கிறேன்னா, ஒரு NH2 தொகுதி CH2Cl ஒரு விளைபொருள் இப்படி வந்திக்கணும். முப்ரோமோ பிரதியீடு நடைபெற்றிருக்குது. ஆனால் இந்த தொகுதி CH2Cl, இந்த Clக்கு செறிந்த NH3 யூஸ் பண்ணா அல்லது NH3 யூஸ் பண்ணா இந்த Clக்கு பதிலாக NH2 தொகுதி பிரதியிடப்படும். இந்த ஐடியாவை நாங்கள் முதலாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த Cl தொகுதி எப்படி வந்திக்கலாம்னா, இந்த Cl தொகுதி நல்லா நோட் பண்ணுங்க. இந்த CH2OH ஒரு ஆல்கஹால். சரியா, இது ஒரு ஆல்கஹால் வச்சுக்கோங்க. இந்த OH தொகுதி உள்ள இடத்துக்கு PCl5 அல்லது PCl3 யூஸ் பண்ணனா, இந்த OH தொகுதி உள்ள இடம் Cl ஆக மாற்றப்படும். அதாவது இது ஒரு ஆல்கஹால் தொகுதி மாதிரி நினைங்க. இந்த ஆல்கஹால் தொகுதி ஒரு அல்கைல் ஏலைட்டாக மாறுபடும். சரியா, இந்த ஐடியாவை நான் முதலாவது எடுக்கணும். அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன், இந்த தொகுதி அதாவது இந்த CH2OH வந்தது எப்படி வந்திக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். எப்படி வந்திக்கலாம்? ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் மாதிரி C+OH ஒரு கார்பாக்சிலிக் அமிலம். இதெல்லாம் அப்படியே இருக்க போகுது. இந்த 3 புரோமின் பிரதியிடப்பட்டிருக்குதானே, அது எல்லாமே அப்படியே இருக்க போகுது. ஆனா இந்த கார்பாக்சிலிக் அமிலம் நல்லா நோட் பண்ணுங்க. இந்த கார்பாக்சிலிக் அமில தொகுதி CH2OH ஆக வந்திக்கணும்டா நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம்? LiAlH4 ஈதர் ரெண்டாவது H+H2O என்ற சோதனை பொருளை யூஸ் பண்ணனா இந்த கார்பாக்சிலிக் அமிலம் தாழ்த்தப்பட்டு ஒரு ஆல்கஹால் வரப்போகுது. சரியா, இந்த ஐடியாவுக்கு நாங்கள் முதலாவது வரணும். இப்ப இந்த கார்பாக்சிலிக் அமிலம் எப்படி வந்திக்கணும்? ஒரு ஐடியா எடுக்கலாம். ஒரு CH3 இப்படி வந்திக்கலாம். சரியா, பாருங்க, ஒரு CH3 இப்படி வந்திக்கலாம். அல்லது இந்த CH3 வராம Cn இந்த Cn H+H2O அல்லது H3O+ நாங்க யூஸ் பண்ணனா இந்த Cn இப்படி கார்பாக்சிலிக் அமிலமாக மாறிக்கிறோம். சரியா, அப்ப நாங்க அந்த ஐடியா எடுக்கலாம். நான் Cn வச்சு அப்படி கொண்டு போறேன். இந்த Cn எந்த ஒரு இடைநிலை விளைபொருளையும் வந்திக்கலாம்டா இந்த Cn சொல்றது N2+Cl- இந்த ஒரு தாக்கிலிருந்து. சரியா, ஒரு இடைநிலை விளைபொருள் தாக்கில இடைநிலை விளைபொருள். இந்த இடைநிலை விளைபொருளுக்கு N2+Cl- நாங்க CuCN யூஸ் பண்ணா இந்த இடத்துல Cn பிரதியிடப்பட போகுது. சரியா, இந்த ஐடியாவுக்கு வாங்க முதல்ல. அதுக்கப்புறம் யோசிங்க,
இந்த N2 plus Cl minus எப்படி வரப்போகுது? இந்த N2 plus Cl minus எப்படி வரப்போகுதுன்னா ஒரு எனிலீனுக்கு முப்ரோமோ பிரதியிடப்பட்ட விளைவுல இருந்து NaNH2HCl யூஸ் பண்ணனா இந்த N2 plus Cl minus வரப்போகுது. நான் எழுதுறேன் பாருங்க. இதுல NH2 இதுல Br முப்ரோமோ பிரதியீடு இங்க நடைபெற்றிருக்குது. சரியா? இந்த இடைநிலை விளைபொருளுக்கு நான் NaNO2HCl சைஃபர் தொடக்கம் 5 பாகை C யூஸ் பண்ணனா இந்த NH2 தொகுதி இந்த N2 plus Cl minus ஆகும். N2 plus Cl minus ஆகும். சரியா? இப்ப இந்த பென்சீன்ல இருந்து இந்த எனிலீனுக்கு முப்ரோமோ பிரதியிடப்பட்ட விளைவை நாம உருவாக்கணும். அதை எப்படி உருவாக்குறது? முதலாவது இந்த பென்சீனுக்கு நான் வந்து NO2 ஏற்றம் செய்வேன். NO2 ஏற்றம் செய்யறதுக்கு நாங்க என்ன சோதனை பொருள் யூஸ் பண்ணுவோம்? செறிந்த HNO3 செறிந்த H2SO4 அதோட சேர்த்து வெப்பத்தையும் நாம யூஸ் பண்ணுவோம். இந்த NO2 தொகுதியை NH2 மாத்துறதுக்கு இந்த NO2 தொகுதியை NH2 மாத்துறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? Sn செறிந்த HCl NaOH யூஸ் பண்ணுவோம். இந்த NO2 தொகுதி NH2 மாறும். இப்போ நாங்க இங்க தொகுத்தது ஒரு எனிலீன். இந்த எனிலீன்ல இருந்து முப்ரோமோ பிரதியீடு வரணும் என்றா நாங்க என்ன செய்யணும்? Br2 நீர் யூஸ் பண்ணுவோம். இந்த ஐடியாக்கு நான் வரணும். முதலாவது நான் இந்த விளைபொருளை இன்னைக்கு உருவாக்கிட்டு வந்தேன். இந்த விளைபொருள் நான் சொன்ன ஏற்கனவே ஐடியால ஒரு எனிலீன் அல்லது ஃபீனோலுக்கு முப்ரோமோ பிரதியீடு நடைபெற்றிருக்கணும். ஒரு எனிலீன் அல்லது ஃபீனோலுக்கு முப்ரோமோ பிரதியீடு நடைபெற்றிருக்கணும். ஸோ இங்க வந்து ஒரு எனிலீனுக்கு முப்ரோமோ பிரதியீடு நடைபெற்றிருக்குது. அதுக்கு Br2 நீர் யூஸ் பண்ணுவோம். இடையில ஒரு இடத்துல வரப்போகுதுன்னு ஐடியாவை எடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த மாற்றில அப்படி கொண்டு வந்தேன். அப்புறம் இந்த விளைவை கண்டதும் பென்சீன்ல இருந்து இந்த விளைபொருளை 2 ஸ்டெப்ல உருவாக்குவேன். சரியா? இதான் எங்கட ஒரு வே. சரியா? அடுத்தது நாங்க ரெண்டாவது வேக்கு இன்னொரு மெத்தட்ல நான் வே 2 போடுறேன். இன்னொரு மெத்தட்ல இந்த கேள்வி செய்யலாம். அதாவது நான் இது உங்களுக்கு செஞ்சு காட்டின ஒரு வே, அதை விட இலகுவான ஒரு மெத்தட். சரியா? அந்த வேயை நாங்க பார்ப்போம். இந்த CH2NH2 தொகுதி, அதாவது இந்த முப்ரோமோ பிரதியிடப்பட்ட நிலையில உள்ள CH2NH2 தொகுதி இந்த இடைநிலை விளைபொருளை வந்திக்கலாம். சரியா? நல்லா நோட் பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஒரு இடைநிலை விளைபொருள் இதுல 3 புரோமின் பிரதியிடப்பட்டிருக்குது. ஆனா இங்க Cn வந்திருக்குது. இந்த Cn இப்படி மாத்துறதுக்கு நாங்க என்ன யூஸ் பண்ணுவோம்னா LiAlH4 ஈதர் LiAlH4 ஈதர் ரெண்டாவது H+H2O யூஸ் பண்ணா இது தாழ்த்தப்பட்டு CH2NH2 ஒரு விளைவு வரப்போகுது. சரியா? இந்த ஐடியாவை நாங்க முதலாவது எடுக்கணும். இதுக்கு பிறகு எங்களுக்கு சிம்பிள். இந்த Cn வந்து முப்ரோமோ பிரதியிடப்பட்ட ஒரு விளைபொருள் எதுல இருந்து வந்திக்கலும்? இத பாருங்க. இதுல N2 plus Cl minus 3 புரோமின் பிரதியிடப்பட்டிருக்குது. இந்த இடைநிலை விளைபொருளுக்கு CuCN நாங்க யூஸ் பண்ணனா இந்த N2 plus Cl minus ஈக்கிற இடத்துல இந்த Cn பிரதியிடப்பட போகுது. சரியா? இப்ப நாங்க இந்த N2 plus Cl minus 3 புரோமின் பிரதியிடப்பட்ட விளைபொருளை நாங்க எதில இருந்து எடுக்கலாம் அப்படி யோசிக்கிறேன். பாருங்க, ஒரு எனிலீனுக்கு 3 புரோமின் பிரதியிடப்பட்ட நிலையில ஒரு இடைநிலை விளைபொருள் இருக்குது. இந்த இடைநிலை விளைபொருளுக்கு NaNO2HCl சைஃபர் தொடக்கம் 5 பாகை C நாங்க யூஸ் பண்ணா இந்த NH2 இது எனிலீனுக்கு மட்டும் தான் ஸ்பெஷல் கேஸ். இந்த NH2 N2 plus Cl minus மாறும். அதாவது பென்சீன் டயோசோனியம் சால்ட்டாக மாறும். சரியா? இப்ப இந்த பென்சீன்ல இருந்து இந்த விளைபொருளை எப்படி உருவாக்கும்? முதலாவது பாருங்க, செறிந்த HNO3 செறிந்த H2SO4 வெப்பம் போட்டு முதலாவது நாங்க NO2 ஏற்றம் செய்வோம். NO2 ஏற்றம் செய்யறதுக்கு நான் சோதனை பொருள் இப்பதான் சொன்னேன். செறிந்த HNO3 செறிந்த H2SO4 வெப்பத்தை நாங்க யூஸ் பண்ணி NO2 ஏற்றம் பென்சீன்ல செய்வோம். பிறகு இந்த NO2-வை நாங்க எனிலீனாக மாற்றோம். அதாவது நைட்ரோபென்சீன் NO2 ஏற்றப்பட்ட பென்சீனை NH2 உள்ள தொகுதியாக அந்த NO2க்கு பதிலாக மாற்றுறோம். இது எனிலீன். எனக்கு தெரியும் இதுல பேர் தான் எனிலீன்.
சரியா? இந்த எனிலீனா மாத்துறதுக்கு நாங்க என்ன சோதனை பொருள் யூஸ் பண்ணுவோம்? SN செறிந்த HCl ரெண்டாவது NaOH. இந்த சோதனை பொருளை யூஸ் பண்ணனா இந்த NO2 தொகுதி NH2 ஆக மாறும். இந்த NH2க்கு முப்ரோமோ பிரதியிடு நடைபெறணும்டா, அதாவது இந்த எனிலீனுக்கு முப்ரோமோ பிரதியிடு நடைபெறணும்டா நாங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? Br2 நீர். Br2 நீர் யூஸ் பண்ணுவோம். நாங்க முதலாவது செஞ்சதை விட ஒரு ஷார்ட்டான மெத்தட். சரியா? இதுதான் எங்கட 20வது